வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ரோமன் ரெயின்ஸ பத்தி தான். ரோமன் ரெயின்ஸ பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரா போயிட்டுருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வர்றதுக்கு கரெக்ட்டான பிளேஸ், கரெக்ட்டான ஒரு நேரம் இது கிடையாது. அதனால ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்ங்கிறது இன்னமும் தள்ளி போகுது அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. அது எதனால இப்ப இந்த கேள்வி எழுந்திருக்கு அப்புட்ன்னா, ஏன்னா இப்ப வந்து பிளட் லைன் 2.0 வந்து இப்ப தான் ஒரு புத்துணர்ச்சி பெற்று, அதாவது WWE ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளா நம்முடைய பிளட் லைன் 2.0 வந்து இப்ப தல நிமிர்ந்து நிக்குது. அத வந்து உடனே அதோட வளர்ச்சிய வந்து டக்குனு ரோமன் ரெயின்ஸ ரிட்டர்ன் கொண்டு வந்து, அந்த அந்த வளர்ச்சிய வந்து நம்ப தடுத்துறக்கூடாது. அதனால ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வராரு அப்புட்ன்னா, அது ஒரு பக்கம் இருந்தாலும், ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன வந்து நம்ம பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம பிளட் லைன் 2.0 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ வந்து அ சம்மர் ஸ்லாம்ல கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேள ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம்க்கு ரிட்டர்ன் வந்துட்டார். அதாவது கோடி ரோட்ஸ் சோலோவோட மேட்ச்ல ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்முடைய சோலோவ எதிர்கொள்றதுக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் இருப்பாரு. ஏன்னா, சோலோ பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்புட்ன்னா, நம்மளுடைய ஜாக்கா ஃபட்டுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாமாலாங்கா, அப்புறம் நம்முடைய சோலோ அதாவது மெயின் பாஸான நம்முடைய சோலோ இருக்காரு. இது இல்லாம சம்மர் ஸ்லாம்கோட ஹிக்குலியோ வந்து ரிட்டர்ன் ஆவாரு அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் இருக்கு. இது இல்லாம ஜிம்மி ஊசோ வந்து ரிட்டர்ன் ஆவாரு அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் இருக்கு. ஏன்னா, இதுல வந்து இப்ப ஹிக்குலியோ வந்து ரொம்ப அவரோட பேர் தான் அடிபடுது. அதாவது ஹிக்குலியோ கூட வந்து பிளட் லைன் 2.0க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதாவது கோடி ரோட்ஸ் சோலோவோட மேட்ச்ல வந்து நம்முடைய ஹிக்குலியோ ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய சோலோவுக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட பக்கம் தான், அதாவது சோலோவோட பக்கம் தான் நிப்பாரு. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் போயிட்டுருக்கு. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப ரிட்டர்ன் வராரு அப்புட்ன்னா, அதுக்கான பிளேஸ் இது கிடையாது. அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா போய்க்கிட்டுருக்கு. ஏன்னா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இப்ப நம்முடைய சோலோக்கூட 4 பேர் இருக்காங்க. இப்ப ஹிக்குலியோவும் போய் சேர்ந்துட்டாருன்னா 5 பேர் ஆயிருச்சு. இது இல்லாம இப்ப நம்முடைய ரோமன்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டாருப்பா, இல்ல ஹிக்குலியோ வந்து நம்ம தட்டி விடுவோம். அதாவது இப்ப ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டார் அப்புட்ன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு கூட யாராச்சும் கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா யாருமே இப்ப ரோமன் ரெயின்ஸ் கூட இல்லையே. நம்முடைய ஜிம்மியா இருக்கட்டும், நம்முடைய ஜேவா இருக்கட்டும், வேற யாருமே இல்ல. அதுவும் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வராரு அப்புட்ன்னா, ரோமன் ரெயின்ஸுக்காக கை குடுத்து தூக்கி விடுறதுக்கு யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணும். ஆனா, இங்க ஒருத்தருமே கிடையாது. அப்போ ரோமன் ரெயின்ஸ் மட்டும் சிங்கிளா வந்து நம்முடைய சோலோவா இருக்கட்டும், நம்முடைய ஜாக்கப் பட்டு, அப்புறம் டாமாலாங்கா, அதாவது பிளட் லைன் 2.0ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மட்டும் முட்டு குடுத்து போராடுவாரான்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான். ஏன்னா, அப்படி வந்துட்டாலும் நம்முடைய ஏத்துக்க மாட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம். என்னடா ரோமன் ரெயின்ஸ் மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஆனா, இந்த ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே! அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீலிங் ஆயிருவாங்க. ஏன்னா, இப்ப நம்முடைய சம்மர் ஸ்லாம்ல வந்து ஈகரா வெயிட் பண்றது யாரோட ரிட்டர்னுக்காக மட்டும் தான், நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக மட்டும் தான் நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா காத்திருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கணும், ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா ஈகரா வெயிட் பண்றது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக மட்டும் தான். அது இல்லாம இப்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னா, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா போயிரும். ஏன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றது ரோமனுக்கு தான். அந்த ரோமனே சம்மர் ஸ்லாமுக்கு வரல அப்படின்னா, நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் காண்டாயிருவாங்க. அதேமாரி மூட் அவுட் ஆயிருவாங்க. அதாவது இத்தன மாசமா நாங்க வெயிட் பண்ணது யாருக்காக அப்புட்ன்னா, நாங்க வந்து ரோமன் ரெயின்ஸ்க்காக மட்டும் தான் வெயிட் பண்ணோம். அதாவது நீங்க சொல்ற மாரி ஜிம்மிக்காகவோ, ஜேக்காவோ, இல்ல இப்ப புதுசா அதர் ரெஸ்லிங்லேருந்து வந்திருக்காரே ஹிக்குலியோ, அவருக்காகலாம் நாங்க யாருமே வெயிட் பண்ணல. அதாவது நாங்க வெயிட் பண்றது யாருக்காக அப்டின்னா, ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டும் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸே அப்படி வரல அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாயிருவாங்க. அதாவது கல் எடுத்தோன்னா டிவிய வச்சுருவோன்டா அப்படிங்கிற மாரி வெறுத்துருவாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான், அதாவது சோலோ கோடியோட மேட்ச நாங்க பார்க்குறோம். அந்த மேட்ச்லயே நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய ஃபேன்ஸ்லாம் கடுப்பாயிருவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா, இப்ப வந்து நம்முடைய WWE என்ன விதமான பிளான் பண்றாங்க அப்படின்னே தெரியல. ஒரு பக்கம் அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரிட்டர்ன் வரமாட்டாரு. அப்படி ரிட்டர்ன் வந்தாலும் நம்முடைய பிளட் லைன் 2.0ல நம்முடைய அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் போராடுவாரு. ஏன்னா, அவரு கூட ஒரு ஃபேக்ஷன் வேணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜிம்மியும், ஜேவும் வந்து ஒண்ணாவட்டும். ஒண்ணானதுக்கு அப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, எப்படி வேணுமானாலும் நம்முடைய WWE வந்து ஸ்டோரில அப்படியே குழப்பிக்கிட்டே போறானுங்க. ஆனா, என்ன பண்றானுங்க அப்படின்னு சத்தியமா புரியவும் மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது. ஏன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜிம்மிய ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாம். ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாம். ரிட்டர்ன் வந்து அப்படி கொண்டுட்டு வந்துட்டோம்னா 2 பேர் இருக்காங்களா, இதுக்கப்புறம் கூட நம்முடைய ஜேவ வந்து நம்முடைய தட்டி கிட்டி தூக்கிரலாம். அப்படி இல்லாட்டி நம்முடைய பிளட் லைன்ல இருக்கவங்களுக்கு ஏன்னா மெம்பர்ஸால
ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட அண்ணன் தம்பிங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களே யாராச்சும் இழுத்து போட்டு இந்த ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கி ஓல்டு பிளட் என்ன உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வருவார் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் போயிட்டு இருக்கு. இதில் யார் ரிட்டன் வராங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வருவாரா, இல்லை ஜிம்மி ரிட்டன் வருவாரா, இல்லை பால் கெமனா, இல்லை ஹிக்யூலியோவா அப்படிங்கிற மாதிரி பல விதமான ரிட்டன் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ரிட்டன் கொண்டுட்டு வர்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டிக்கார ஆள். ஏன்னா வின்ஸ் மெக்மேன் இருந்தாருன்னா அந்த ரிட்டன்லாம் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அது வைக்கவும் மாட்டார். ஆனால் நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து ரிட்டன்லாம் டக்குன்னு வைப்பார். எந்த ரிட்டன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய ட்ரிபிள் ஹெச் ரிட்டனை கொண்டுட்டு வந்துருவார். இப்படி ஒரு வேளை சம்மர் ஸ்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் இல்லை அப்படின்னா த ஃபைனல் பாஸான த ராக்கோட ரிட்டன் வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சம்மர் ஸ்லாமை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை வச்சு தான் ஓட்டவே போகிறாங்க சம்மர் ஸ்லாமே. அந்த சம்மர் ஸ்லாமுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் பாஸான த ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் ராக் வருவார் அப்படின்னா நம்முடைய கோடிக்கும் நம்முடைய ராக்குக்கும் ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அதாவது திரும்பி ரிட்டன் டபிள்யூக்கு வரப்போ அதாவது அந்த நீ வச்சுக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக் சொல்லியிருக்காரு. அதனால கூட நம்முடைய சம்மர் ஸ்லாமுக்கு கூட நம்முடைய ரோமன் வராத பட்சத்தில் நம்முடைய ராக்கு வரலாம். வந்து நம்முடைய கோடியை சேலஞ்ச் பண்ணி நம்முடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்கு வந்து ராயல் ரம்பிளில் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போயிட்டுருக்கு. இது ரூமராகவும் போயிட்டுருக்கு. ஏன்னா இது நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ராக்கே சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய கோடியை வந்து சேலஞ்ச் பண்ணார்ல, அதாவது நான் உன்னோட மோதுவேன், உன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவேன், அதாவது உன்கிட்ட இருக்க அந்த சாம்பியன்ஷிப்பு எனக்கு வேணும், அது என்கிட்ட இருக்கப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராக்கே சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வரல அப்படின்னா நம்முடைய ராக் ரிட்டன் வந்து நம்முடைய கோடியை சேலஞ்ச் பண்ணி ராயல் ரம்பிளில் இவங்களுக்கு மேட்ச் நடக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்முடைய ஏதாவது ஒரு பேப்பர்லேயே கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் கொண்டு வந்துடலாம். நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வர்றதுக்குள்ள நம்முடைய ஜிம்மி எல்லாம் ரியூனியன் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வர்றதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன நம்முடைய ராயல் ரம்பிளில் நம்முடைய கோடி வந்து அவரோட சாம்பியனை தோத்துட்டார் அப்படின்னா நம்முடைய ராக் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார்னா நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு ஃபீட் ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்பொழுதும் போல் நம்முடைய ரெஸ்ல்மனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக்குக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்கு. இது ரூமராகவும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது அப்டேட் கிடையாது, ரூமராக போயிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்மர் ஸ்லாமுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வராரா வரல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வராத பட்சத்தில் தான் நம்முடைய டபிள்யூ ராக்கு ரிட்டன் கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ராக்கு ரிட்டன் வந்தார்னா நம்முடைய கோடியை சேலஞ்ச் பண்ணி ராயல் ரம்பிளில் நம்முடைய கோடிக்கும் நம்முடைய ராக்குக்கும் மேட்ச் நடக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் இருக்குது. சம்மர் ஸ்லாமில் கும்தருக்கும் டேமியனுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கும்தரும் சரி நம்மளோட டேமியனும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே தருவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளோட டேமியனே அவரோட டைட்டிலை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கும்தர் வந்து வின் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்புடின்னா, ஏன்னா நம்மளுடைய கும்தர் தான் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணாரே. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய கும்தர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவார் ப்ரோ அப்புடின்னா அதுதான் தப்பு. ஏன்னா டபிள்யூ சொன்னது என்ன அப்புடின்னா, கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணுறவங்களுக்கு வந்து டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, நம்ம டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதை வந்து கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ மென்ஷன் பண்ணவே இல்லை. அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணுறவங்க வந்து டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அதை டைட்டில் மேட்ச் மோதி அந்த சாம்பியனே அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து எப்படி ப்ரோ நம்மளோட டேமியன் ஒரு டைட்டில் அவரே ரீடைன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதாவது இந்த மேட்ச்சுக்கு இடையிலும் சரி இந்த மேட்ச் முடிஞ்சப்பையும் சரி நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து சஸ்பென்ஸாக ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போ போய்கிட்டு இருக்குது. எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டார்.
அவர் வந்து இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கார். அதனால் இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்னை கொண்டுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை ஃபேன்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி WWE ஒரு பிளானில் இருக்காங்களாம். இது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து இப்போக்கி ரிட்டர்ன் வரக்கூடாது. அவருக்கான கரெக்டான ஒரு பிளேஸு, கரெக்டான ஒரு நேரம் இது கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இன்னொரு அதாவது ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸே தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து செக்ஸுவலி அந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல, அதனால் நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து இன்னமும் அவரோட ரிட்டர்னை வந்து கொண்டுட்டு போய் WWE தள்ளி வச்சா பரவாயில்ல. இவர் வந்து இப்போ வர்றதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளேசஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸே சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ, இப்போ அவர் வந்தால் தான் கரெக்டான ஒரு ஸ்டோரி லைன் அமையும். ஏன்னா நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கும் சரி, கும்தனுக்கும் சரி, ஏன்னா அவங்களுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பிளேஸ் இதுதான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கும் சரி, கும்தனுக்கும் சரி மேட்ச் நடந்திருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து கும்தர் வந்து ஐசி டைட்டில் வச்சிருந்தாரு. அதனால அந்த மேட்ச் நடந்திருந்தாலும் ஒரு ஐசி டைட்டில் மேட்சாக தான் நடந்திருக்கும். இதில் வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணுவாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. திரும்பி தோக்க தான் வைப்பாங்க. ஏன்னா நம்முடைய கும்தர் தான் ஐசி டைட்டில் வச்சிருந்தார்ல, அதனால் அவரை தான் வின் பண்ண வைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்முடைய கும்தர்ட்டையும் சாம்பியன் இல்லை, நம்முடைய ப்ராக் லெஸ்னர்ட்டையும் சாம்பியன் இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக இருக்கும். அதுவும் ட்ரீம் மேட்ச் வந்து டைட்டில் விஸ் டைட்டில் மேட்ச் இல்லாமல் ஒரு நான் டைட்டில் மேட்சாகவே நடந்தாலே உண்மையே நல்லாயிருக்கும். அதனால கண்டிப்பாக நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கும் நம்முடைய கும்தருக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு நேரம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்முடைய அந்த டேமினிப்ஸ் மேட்ச்சில் வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்து சாம்பியன் இப்போ வின் பண்ணாமல் வச்சுட்டார் அப்படின்னா நம்முடைய கும்தர்ட்ட சாம்பியன் இருக்காது. அதேமாதிரி நம்முடைய ப்ராக் லெஸ்னர் சாம்பியன் இருக்கார். இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ல்மனியா 41 இவங்களுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். அதாவது கும்தர் விசஸ் ப்ராக் லெஸ்னருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து ரெஸ்ல்மனியா 41 நடந்துடும். ஏன்னா இதை வந்து நம்முடைய ஃபேன்ஸ்லாம் அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மேட்ச்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ரெஸ்ல்மனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்டேட்டாகவும் போகுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராகவும் போய்கிட்டு இருக்கு. அதான் 100க்கு அதாவது திரும்பி நான் சொல்கிறேன், அதாவது 100க்கு 90 தாட்டி சொல்கிறேங்கிற மாதிரி நான் திரும்பி நான் சொல்கிறேன். இது வந்து ரூமர் அதாவது ரூமராக போயிட்டு இருக்கு. அதாவது ஃபேன்ஸ்லாம் கிளப்பி விட்டது. அதாவது இந்த மேட்ச்சில் வந்து டேமியனுக்கும் நம்முடைய கும்தருக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு ரூமர். ஏன்னா அப்படி ரிட்டர்ன் வந்தால் நல்லது தான். ஏன்னா நம்முடைய ட்ரிபிள் கட்சை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனால் ரிட்டர்ன் கொண்டுட்டு வர்றதில் நம்முடைய ட்ரிபிள் கட்சை அடிச்சிக்க முடியாது. ஏன்னா சஸ்பென்ஸ் ரிட்டர்ன் கொண்டுட்டு வரல நம்முடைய ட்ரிபிள் கட்சை மிஞ்சினது யாருமே கிடையாது. அதனால கண்டிப்பாக நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து சும்மா தானே இருக்காரு. அதனால கண்டிப்பாக இவரை வந்து இந்த மேட்ச்சில் கொண்டுட்டு வந்து இந்த மேட்ச்சில் ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு பகையை உருவாக்கி இவர் ஒரு மேட்ச் பண்ணாலும் பண்ணுவார். ஏன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட மைண்டு வந்து ஒரு ஹிஸ்டோரிக்கலான மைண்டு. இவர் நடத்தி போடுவார். ஏன்னா நம்முடைய சம்மர் ஸ்லாமுக்கு நம்முடைய ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வராரா வரலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.